மகாநதி சீரியல்ல இப்போ தாத்தா, பாட்டி, விஜய் அப்படின்னு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போது வெண்ணிலாவோட மாமா வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோட, என்ன விஜய் இதெல்லாம்? என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறியா? நான் உன் பொண்டாட்டி, நீ உன் புருஷன் அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் இதெல்லாம் ராகினி பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. என்ன வெண்ணிலா திரும்ப திரும்ப அதே சொல்லாத, முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னோடனே, எப்படி விஜய் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் நீ பண்ணிக்கிட்டதே தப்பு, இப்போ வீட்டை விட்டு வேற என்னை வெளியில் அனுப்ப போகிறேன்னு சொல்கிற? எனக்கு மோதிரம் மாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு நம்பிக்கை கொடுத்தல, நான் லவ்வே வேணாம் அப்படின்னு இருந்தேன், என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன், இப்போ வந்து எனக்கு எல்லாமே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், என்னை பழையபடி என்னை கொண்டு வந்து ஞாபகங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ என்னை வீட்டை விட்டு அனுப்புகிற நிலைமைக்கு வந்துட்டியா அப்படின்ன உடனே, நான் உன்னை எவ்வளவோ தேடின வெண்ணிலா, கிடைக்கல, பிடிக்காம தான் நான் காவேரி கூட கல்யாணம் பண்ணேன், ஆனால் இப்போ அவள் தான் என்னோட உலகமே அப்படிங்கிறது ஆயிடுச்சு, உனக்கு வெக்கமா இல்லையா திரும்ப திரும்ப இன்னொருத்த புருஷனை வந்து தான் புருஷன் சொல்லிக்கிறதுக்கு? காவேரி தான் என் பொண்டாட்டி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து விஜய் வந்து நல்லா வந்து திட்டி விட்டுறாரு. அழுதுகிட்டே வெண்ணிலா உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் பசுபதியை கூப்பிட்டு, பசுபதி வந்து நம்ம வெண்ணிலாவோட மாமா இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இந்த மாதிரி விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே, என் அக்கா பொண்ணை கூப்பிட்டு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி பண்ணுறீங்க? அம்மா அப்பாவை இழந்த பொண்ணு இது விஜய் மேலே ரொம்ப உயிராக இருக்கா வெண்ணிலா, அப்படிங்கிறப்ப அவரையும் பிரிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? திரும்பவுமே அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எல்லாத்தையும் யோசிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? இன்னொரு வாழ்க்கையை தேடி கொடுக்க முடியுமா? நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரே ஓனர் வந்து விஜய் அப்படிங்கிறப்ப, மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தானே வந்து வெண்ணிலா கையில் மோதிரத்தை மாற்றி விட்டார். ஸோ வெண்ணிலா புருஷனை தான் காவேரி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, வேறு நோக்கத்தோடு நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு உடனே இந்த பக்கம் வந்து நம்ம ராகினி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி விடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, அது மட்டும் இல்லாமல் விஜய் பிடிக்காம தான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ராகினி ஒரு பக்கம் ஏற்றி விடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ராகினி இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது காவேரி வந்து பணக்காரன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்டி வச்சு வந்து விஜயை படைக்கிறா. நீங்கள் வெண்ணிலாவோட விஜயை சேர்த்து வச்சிடலாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலாம் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரெஸ் மீடியா அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிட்டு வெண்ணிலாவோட மாமாவும் வெண்ணிலாவும் வந்து பேசுகிறாங்க. இதுதான் வந்து விஜய் எனக்கு போட்ட மோதிரம், தாலியாக நினச்சி தான் நான் இதை வந்து ஏற்றுக்கிட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன வந்து விரட்டி விடுறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் தான் எனக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ராகினியும் அவங்க அப்பா பசுபதி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லலையே, அந்த பாயிண்ட்டை சொன்னாலே மேட்ரு ஓவர், இவன் என்ன லூசு மாதிரி மற்றது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இப்போது இந்த ஒரு விஷயம்லாம் டிவியில் வருது இல்லையா, இது வந்து குமரன்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கா, அதை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து காவேரி கிட்ட, இன்னொரு பக்கம் அப்படியே விஜய்க்கு நியூஸ் வர, தாத்தாவும் பாட்டியும் ஃபோனில் கொண்டு வந்து வெண்ணிலா பேசுகிற அந்த பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து விஜய்கிட்ட காமிக்க விஜய்க்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீடியா எல்லாருமே விஜய் கிட்ட, என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களா வெண்ணிலா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரே பொண்டாட்டி அது காவேரி மட்டும்தான், நான் ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.